ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி சிக்கன் சுக்கா பண்ணிடலாங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துங்க. மஞ்சத்தூள் உப்பும் போட்டு சுத்தமாக கழுவி ஊற வச்சுட்டுங்க ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் கழுவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சுங்க. சுத்தமாக கழுவி எடுத்துருவோனுங்க 2-3 தடவை. அப்புறம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு பெரட்டி வச்சிடலாங்க. இதுக்கப்புறங்க அதையும் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துங்க நம்ம என்னென்ன சேர்த்தலான்னு பார்த்துடலாங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. அதோட நான் சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, சால்ட்டுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டிடலாங்க. பெரட்டி தூள் உப்பை போட்டுக்குங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு போட்டிங்கன்னா போதுங்க. போட்டு தயிர் 1 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாங்க. மிளகு தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் தயிரும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி நல்லா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறட்டுங்க. உப்பு பத்தலைனா போட்டுக்கலாங்க. நல்லா பெரட்டி வச்சுருங்க. அதோட 1 ஸ்பூன் நெய்யும் போட்டுக்குங்க. நெய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், சுவையாகவும் இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சிடணுங்க. அப்புறம் மிளகு தூளும் 1 ஸ்பூன் போட்டிருக்குறோங்க. அதில் நல்லா பெசரி வச்சுட்டாங்க. சுக்காவுக்கு மிளகு தூள் தான் மெயினுங்க. போட்டு நல்லா இப்படி இந்த 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. அதுக்குள்ளே வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இதுக்கு ரொம்ப ஈஸியான வேலைங்க. பேச்சுலர்கள்லாம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் சிக்கன் சுக்கா ஸ்பீடாக பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம் அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுட்டுங்க. ஒரு வாணலி எடுத்து கழுவிங்க. அடுப்பான ஆன் பண்ணி வச்சிடலாங்க. வாணலி சூடானுன்னா ஆயில் விட்டுக்கலாங்க. நல்லா 4 டீஸ்பூன் விடுங்க. ஆயில் சூடானுன்னா சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு இந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சோன்னே வெங்காயம் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு பெசரி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி எல்லாம் போடக்கூடாதுங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறேன்னா ஒரு 3 வெங்காயம் போடுங்க போதும். 3ஓ 2ஓ போட்டுக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு. ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேங்க. தாளிக்கும்போது ஒரு பச்சை மிளகா ஒரு கீத்தாக கட் பண்ணி போட்டுருங்க. அதோடு நம்ம பெசரி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்களா அதனோட காரத்தன்மை எல்லாமே அதில் ஒட்டிக்கிங்க. அதுலேயே மிளகுத்தூள் எல்லாம் போட்டாச்சுங்க. பத்தலைன்னா மறுபடியும் கூட நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. சிக்கன் சுக்காவுக்கு மெயினாக மிளகுத்தூள் தாங்க. நல்லா பெசரி விட்டுருங்க. இதுலேயே தண்ணி விடுங்க. அப்படியே நம்ம தண்ணி சேர்த்துறதா இருந்தாலும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துனிங்கன்னா போதுங்க. அதிகமாகலாம் வேண்டாங்க. ஒரு 1/2 டம்ளர் இப்படி தெளித்து விட்டிங்கன்னா போதுங்க. ஏன்னா அதுலேயே தண்ணி விடுங்க. 1/2 டம்ளர் வேகிறதுக்காக 1/2 டம்ளர் இது பண்ணால் போதுங்க. மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துருங்க. சிக்கனெல்லாம் சீக்கிரம் வந்துடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுருக்குறேங்க. வேணுன்னா அது உங்கள் ஆப்ஷன் தாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம மசாலா அரைக்கும் போதே எல்லாம் வந்துடுது இல்லைங்க. அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க மக்களே, சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா எடுத்து கட் பண்ணி போட்டுக்குங்க. எங்கள் வீட்டில் இல்லை, தீந்துருச்சு.
ரெடி ஆயிடுச்சு. இன்னுமே நீங்கள் நல்லா கொஞ்சம் குழம்பு வேணுங்கிறதுக்காக நான் விட்டுருக்குறேன். இன்னுமே நீங்கள் நல்லா ஃபுல்லாக பெரட்டி விட்டிங்கன்னா அப்படியே வறண்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. பாருங்கள், நல்லா இப்படி பெசரி விட்ருங்க. வேறு எதுவுமே தேவையில்லைங்க. குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இந்த பாத்திலையே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் வெந்திருந்தால் போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலான்னா இன்னுமே நீங்கள் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா அதே ட்ரை ஆயிடும். தேங்க்யூ ஃபார்